தேடில் மீன் மேக்கர் போட்டு பிரியாணியே தான். கறிக்கு பதிலாக மட்டன் சிக்கனுக்கு பதிலாக மீன் மேக்கர் போட்டு சூப்பராக செய்கிறேன். அப்படி நானே செய்கிறேன்னா நல்லா செய்வா இந்த மீன் மேக்கர். அது இந்த பிரியாணி சூப்பராக செய்வா பாருங்கள். அதுக்கு தேவையானது 1/4 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு, லவங்கம் எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டு அப்படி புதினா, கொத்தமல்லி 2 ஆஞ்சி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்படி குக்கர் வச்சுட்டாங்க. இப்போ சமைக்கிறது எடுக்கலாம். மீன் மேக்கரு தண்ணியில் கொட்டி ஊற வச்சுருக்கு. ஊறிச்சு. இதை நம்ம நல்லா வடிகட்டி நல்லா புழிஞ்சி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். சூப்பராக இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இதுதாங்க எங்கள் வீட்டில். என்ன காரணம்னா, எப்படி சொல்கிறது, திடீர்னு பக்கத்தில் ஒருத்தர் நல்லா ஆஸ்பத்திரிக்கு போனார். சின்ன வயசு, நல்லபடியாக காரில் போனார். இன்னைக்கு காலையில் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடே, அப்படியே எங்கள் வீடும் பக்கத்து ஒரு 2 பேரும் ஒரே காம்பவுண்டு. அதனால் எதுவுமே செய்ய எங்களுக்கு மனசே இல்லை. முட்டை பிரியாணி செய்யலான்னு முட்டைலாம் வேக வச்சுட்டேன். சூப்பராக செய்யலாம் அப்படின்னு செஞ்சு, ஆனால் மனசு இல்லை. அதனால் எங்கள் பாப்பா வந்து நம்ம இந்த பிரியாணி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், எல்லாருமே வேணாம், இன்றைக்கி மட்டன் சிக்கன் எதுவுமே வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டான்ட்டு நாங்கள் எல்லாம் வேறு ரெடி பண்ணிட்டோம். எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டா பாப்பா. இல்லைன்னா கூட சாதாரணமாக சாப்பாடு செஞ்சு ஏதோ ஒரு தயிர் மோரை கூட ஊற்றி சாப்பிட்ருவோம். எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டா. இஞ்சி பூண்டு அரைச்சிட்டா. காலையிலேயே சீக்கிரம் செஞ்சிடலாம். பையன் செகண்ட் ஷிஃப்ட்டு, அதனால சீக்கிரம் செய்யலான்னு தூங்கி எழுந்திரிச்சோன்னே எல்லா வேலையும் பார்த்துட்டா. இஞ்சி பூண்டு அரைச்சிட்டா, வெங்காயம் கட் பண்ணிட்டா, தக்காளி கட் பண்ணிட்டா. அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் இல்லைங்களா? அதனால் மீன் மேக்கர் போட்டு ஒரு பிரியாணி மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு காலையிலேருந்து நான்லாம் தண்ணி கூட குடிக்கல. இப்போ தான் வந்து தண்ணி குடிச்சேன். எங்களுக்கு 7 மணிக்கு தான் நியூஸ் தெரிஞ்சுது. ஒரு காரில் போகலையும் நான் பார்த்தேன். நல்லா போனார், நல்லா வின் பண்ணி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு காரில் உட்காந்துட்டு போனார். இன்னைக்கு காலையில் இந்த மாதிரி நியூஸ் வருது. மனசு தாங்கவே முடியல. அவங்களும் வீடு கட்டி ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால சரி, இது மத்தியானம் இது செய்யலான்னு வாங்க. எண்ணெய் ஒரு 100 எண்ணெய் ஊற்றியாச்சு, கடலை எண்ணெய். உங்களுக்கு சமைக்கிற எண்ணெய்னாலும் ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஏலக்காய் 1, ஏன் பாப்பா ஏலக்காய் 3 போடுவோப்பா. ஏலக்காய் 1 டேஸ்ட்டு கம்மியாக தான் வரும். ஏலக்காய் போட்டால் தான் நல்ல வாசனை. பட்டை 1 போட்டிருக்கா. அரைச்சதுனால இந்த வாசனைக்காக ஒரே ஒரு பட்டை சோம்பெல்லாம் அரைச்சாச்சு. பச்சை மிளகா நடுவில் ஓல்ஸ் போட்டாச்சு. 2 மிளகா. நீங்கள் பச்சை மிளகாயிலே கூட செய்யலாம், ஆனால் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பாப்பா 2 பச்சை மிளகா போட்டுருக்கா. பச்சை மிளகாயில் செஞ்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு ஒரு 5 பச்சை மிளகா போட்டால் நல்லா டேஸ்ட்டு. சரி, இதுவும் நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக தான் இருக்கும். வெங்காயம் ஒரு 100 வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி நல்லா வெங்காயம் வதங்கிட்டோம். வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டாச்சு. அது போட்டால் நல்லா வெங்காயம் வதங்கும். ஓடுது என்ன? ஓ ஆமாம், இல்லை பாருங்கள். மீன் மேக்கரு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு. நல்லா ஊறிடுச்சு. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத நல்லா புழிஞ்சிடணும். நல்லா டைட்டாக புழிஞ்சி எடுத்து வச்சுக்கணும். நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னே தண்ணியில் போட்டு வேக வச்சுருங்க. நிறைய பேர் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து புளியிறாங்க. அது மாதிரி புளியாதீங்க, இது மாதிரி புளிஞ்சு பாருங்கள். இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் டேஸ்டெல்லாம் போயிடும் சுடு தண்ணியில் போட்டால். இந்த மாதிரி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு கையில் நல்லா புளிஞ்சிட்டிங்கன்னா இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நிறைய பார்க்குறீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கொஞ்சம் உப்புத்தூள் போட்டுக்கலாம். நல்லா தண்ணி புளிஞ்சாச்சு. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம், கெட்டி தயிர். ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். நல்லா கலக்காது, கையிலே கலக்குவோங்க. நல்லா கலக்குவோங்க. கொஞ்சம் உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணுன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அது சாதத்தில் போட போகிறோம். அதனால் இல்லைன்னா இதில் மஞ்சத்தூள் வேணுன்னா கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள்லாம் அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா கை போட்டு கலக்கணும்.
அதான் அப்படியே கலந்துட்டு அது இருக்கட்டும். இப்போ நம்ம தாளித்து எடுக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் ஊறிடும். நல்லா நல்லா வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ இஞ்சி பூண்டு வதக்கி போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு போடலாம். இஞ்சி பூண்டு ஒரு 100 பூண்டு, இஞ்சி ஒரு 10 ரூபாய் இஞ்சி, பட்டை வந்து ஒரு சின்ன நீளமாக உடச்சி பட்டை, லவங்கம் ஒரு 5 லவங்கப்பூ போட்டு இது நல்லா செவக்க வறுத்துக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா கலர் மாறி பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறமேல் தக்காளி போடலாம். புதினா போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போடலாம். தக்காளி 1/2 கிலோ அப்படியே பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். 1/2 கிலோ கொஞ்சம் கம்மி, 300 தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், எது என்னென்ன தெரியுமோ அதை தான் செய்ய முடியும். நாங்கள் பிரியாணிக்குன்னு கட் பண்ணோம். கடைசியாக அது மீன் மேக்கர் பிரியாணி ஆயிடுச்சு. வித்தியாசமாக முட்டை பிரியாணி செய்யலான்னு நினச்சோம். நல்லா தக்காளி வாங்கணும். இப்போதைக்கு தக்காளி வேகிறதுக்கு 1 ஸ்பூனு கல் உப்பு இப்பயே போடலாம். அதனால கையில் வந்து 4 டம்ளர் 3/4 கிலோங்க. இப்படி பிடிச்சி இப்படி போடுங்க. ஒரு கையில் இப்படி மூடிக்கணும். இப்படி கை இப்படி போடுறது 1 கிலோ அரிசிக்கு. இப்படி கையை மூடி போடுறது 3/4 கிலோ அரிசி. இப்போ 3/4 கிலோ அரிசி தான் ஊற வச்சுருக்குறோம். அதனால் ஒரு கையை அப்படி போட்டாச்சு. அது போட்டால் தக்காளி நல்லா வேகும். தக்காளி வதங்கி கொஞ்சம் வதக்கி விட்டு போட்டிங்கன்னா சூப்பராக தக்காளி ஒரே செகண்டில் வதங்கிடும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா வதங்குது பாருங்கள். நல்லா இன்னும் கொஞ்சம் பச்சை வாசனை போடணுன்னே இது வந்து பாப்பா வந்து மாற்றி போட்டுட்டா. புதினா நீங்கள் வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின உடனே புதினாவை நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா வடிகட்டிட்டு அதில் போட்டு அந்த எண்ணெயிலே பிரட்டினீங்கன்னா டம்ளர் அரிசி 4 டம்ளர் 8 டம்ளர் தண்ணி. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி கரெக்டாக ஊற்றுங்க. கொஞ்சம் கூட மீதியாக வேணாம், கம்மியாக வேணாம். உப்பு போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. மஞ்சள் போடலடா. எல்லாம் போட்டாச்சு. அவ்வளோதான். நெய் 1 ஸ்பூன் போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. நெய் போடல, நெய் ஃபஸ்ட்டே போட்டாச்சு. 1 ஸ்பூன் நெய் போட்டு மூடி வச்சாச்சு. அவ்வளோதான். மீன் மேக்கர் பிரியாணி ரெடி. வாங்க. அவ்வளோ தண்ணி கொதித்த உடனே இப்போ அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டு நல்லா ஒரு கிளறி மூடி வச்சுட்டு ஒரு விசில் ரொம்ப அதிகமாக வேணாம், ரொம்ப ஸ்லோவாக வேணாம், மிடியில் வச்சு ஒரு விசில் அடித்த உடனே ஆஃப் பண்ணி வெயிட் குறைஞ்சி பின்னாடி எடுத்தால் மீன் மேக்கர் பிரியாணி ரெடி. வாங்க. சூப்பராக சண்டே ஸ்பெஷல். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ அரிசி நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. அதில் தண்ணி இருந்தாலும் சாதம் கொலன்னு ஆகிடும். அளவு கரெக்டாக இருக்கணும். அவ்வளோதான். ஒரு கிளறி மூடி வச்சு இப்பயே விசில் போட்டுருவேன். பாப்பா இப்பயே விசில் போட்டுறது. நான் குக்கரில் செய்ய மாட்டேங்க, தெரியும் உங்களுக்கெல்லாம். அதனால் இன்றைக்கி பாப்பா குக்கரில் செய்கிறா வீட்டுக்குள்ளேயே. அந்த மாதிரி அதனால் எதுவும் செய்ய முடியாது அடுப்பத்து வச்சு. அதனால் வீட்டுக்குள்ளேயே குக்கரில் வச்சுட்டோம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வாசனை நல்லாயிருக்கும். விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. வெயிட் குறைஞ்சிருச்சு, விசில் குறைஞ்சிருச்சு. எடுத்துடலாம். திறந்து பார்ப்போம். வாசனை சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்குது. இது அப்படியே லேசாக கரண்டியில் கலக்கி விட்ருணும். மீன் மேக்கர் பிரியாணி ரெடி. மீன் மேக்கர் பிரியாணி, முட்டை வேணுன்னா தயிர் பச்சடி. முட்டை ரெடியாக உரிச்சிருக்கு. இன்னும் ஒரு 5 முட்டை உரிக்காது இருக்குது. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக செம்ம பொறுமையாக கலரணும். குக்கர் நிறைய ஆயிடுச்சு. சூப்பராக பாருங்கள். அப்படியே உதிரியாக சாப்பாட்டு அரிசி தான், பிரியாணி அரிசி எல்லாம் இல்லை. ஒரிஜினல் புழுங்கல் அரிசி, ஃபுல் பாயில் புழுங்கல் அரிசி தான் சாப்பிட்றோம். அதனால தான் இந்த அளவுக்கு பளபளன்னு. ஆஃப் பாயில் இருந்தால் குழண்டு போயிடும். சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். சண்டே ஸ்பெஷல்.